ரொம்ப வெயில் அடிக்குது. இளநீர் சாப்பிடுங்க, தண்ணி சாப்பிடுங்க, மோர் சாப்பிடுங்க. சாப்பிட்டா தான் நம்ம வாழ முடியும். நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் மைண்டு நல்லாயிருக்கும். மைண்டு நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலி நல்லாயிருக்கும், எல்லாம் நல்லாயிருக்கும். ஓகேவா? சிம்பிள். வெயில் இருக்குது, எல்லாம் உடம்பு பார்த்துங்கோ, எல்லோரும் நல்லா இருப்போம். ஓகேவா? ஓகே, எல்லாம் ஹாப்பியா? மந்தமாக போகுது, கை தட்டுங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சிம்பிள். சாரி, சும்மா ஜோக்கு தான், கண்டுக்காதீங்க, தட்டி விடுங்க. அடுத்தது இந்த படம் வசந்தன்கோ, சாரி பரிமளாக்கோ, சாரி அப்படி சும்மா தான், ஃபன் தான். ஓகே, ஏன்னா ரொம்ப மந்தமாக போயிருந்தது. பரிமளாக்கோ சார் ஒரு நடிகை, நான் ஃபஸ்ட் டைம் தட்டி விட்டு தள்ளிவா சார், இங்கே பாருங்கள் சார். சாரி நான் சொல்லிடுறேன் சார், பார்க்கல சார். ஐ லவ் யூ சார். ஏன்னா சார்கிட்ட ரொம்ப ஒர்க் பண்ணணும்னு ஆசை. எனிவேஸ் சார் பார்க்க மாட்டேங்கிறாரு போல், பிஸியாக இருக்கார் போல். ஓகே சார், தேங்க்யூ சார். அப்புறம் இந்த ஷூட்டிங் நடக்கிறப்போ நைட் டைமில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக மேனேஜர் கால் பண்ணுவோம். அப்போல்லாம் அந்த மேனேஜர் நம்பர் பிஸியாகவே இருக்கும். எவ்வளோ நேரம் பிஸியாக இருக்கலாம்? 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம். ஒரு நாள் வந்து ராமதாஸ்னு ஒரு மேனேஜர் நம்பர் 3 மணி நேரமாக பிஸியாக இருக்குது. நான் கடுப்பாயிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறேன், ராமு மேட்ரு அர்ஜென்ட் ப்ளீஸ் கால் மீன்னு. உடனே அப்புறம் இன்னொரு நம்பர்லேருந்து வராப்பில், அண்ணே சொல்லுங்கண்ணே. யோ என்ன எவ்வளோ நேரம் பேசிட்டே இருக்க? அண்ணே இல்லைண்ணே இந்த ஹர்ஷாத்து எவ்வளோ நேரம் பேசுவாங்க? அவர் 2:30 நைட் ஆரம்பிச்சார்னா 2:30 3 மணி நேரம் பேசுவார்ண்ணே. பெரிய பிரச்சனைண்ணே. அவர் ஹேண்டில் பண்ணுறதே பயங்கர கஷ்டமாக இருக்குண்ணே அவர். ஆனால் அப்படி சொல்லி எல்லாரையும் பார்க்குறதுக்கு அவர் பண்ணுறதெல்லாம் நெகட்டிவ் ரோல். அவர் ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாங்க. ஆனால் ஷூட்டிங்கில் வந்தால் குழந்த மாதிரி அவன், ஒரு கையில் கிடைக்கிற ஒரு கிளே மாதிரி. ஒரு டேரக்டர் எப்படி தனக்கு வசதிப்பட பிடிக்க முடியுமோ அப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டாக டேரக்டருக்கு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தாப்புல. அன்பு தம்பி பேசுவாங்க, ஆனால் ஃபோன் மாதிரி 3 மணி நேரம் பேசாதீங்க, மைக்கு. ஒல்லேனையா எல்லாருக்கும் ஆக்சுவலாக ரொம்ப தேங்க்யூ. அவ்வளோ வெயிலில் என்னாலே வர முடியல, நீங்களாம் எப்படி வந்தீங்கன்னு தெரில. ஒரே விஷயம், படத்தை பற்றிலாம் நான் பேச வரல. சிம்பிள். ரொம்ப வெயில் அடிக்குது, இளநீர் சாப்பிடுங்க, தண்ணி சாப்பிடுங்க, மோர் சாப்பிடுங்க. சாப்பிட்டா தான் நம்ம வாழ முடியும். நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் மைண்டு நல்லாயிருக்கும். மைண்டு நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலி நல்லாயிருக்கும், எல்லாம் நல்லாயிருக்கும். ஓகேவா? சிம்பிள். வெயில் இருக்குது, எல்லாம் உடம்பு பார்த்துங்கோ, எல்லோரும் நல்லா இருப்போம். ஓகேவா? ஓகே, எல்லாம் ஹாப்பியா? மந்தமாக போகுது, கை தட்டுங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சிம்பிள். சாரி, சும்மா ஜோக்கு தான், கண்டுக்காதீங்க, தட்டி விடுங்க. அடுத்தது இந்த படம் வசந்தன்கோ, சாரி பரிமளாக்கோ, சாரி அப்படி சும்மா தான், ஃபன் தான். ஓகே, ஏன்னா ரொம்ப மந்தமாக போயிருந்தது. பரிமளாக்கோ சார் ஒரு நடிகை, நான் ஃபஸ்ட் டைம் தட்டி விட்டு தள்ளிவா தெரியும் தெளிவா வாட்சிங் சாரோட பாண்டியராஜன் சார் மெயினாக. ஃபஸ்ட்டு பாண்டியராஜன் சாருக்கு அப்புறமா வரேன். மெயினாக வந்து டெக்னீஷியன் க்ரூவை பற்றி பேசலாம். சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சாரோட மெயினாக கேமராமேன், அவர் எங்கே இருக்கார்? கேமராமேன் எங்கே இருக்கார்? அப்படியா? ஓகே ஓகே. எனிவேஸ் திவ்யா அவங்க எங்கே இருக்காங்களா? ஓகே, எல்லாமே அசிஸ்டன்ட் சார் வச்சுருக்காரு. சாரை பற்றி எப்படின்னா, பாண்டியராஜன் சார் கூட ஆக்சுவலாக எனக்கு பாண்டியராஜன் சாரை எனக்கு 6 இயர்ஸ் முன்னாடி தெரியும். அவர் நிறைய படம் பார்த்துருக்குறேன். ஏன்னா நான் அவர் மேலே ஒரு எப்படி சொல்கிறது, அவர் கூட நடிக்கணும்னு நான் இப்போ இல்லை, ஆக்டராக முன்னாடியே நான் அவர் கூட நம்ம நடிக்கணும்னு ஆசைப்பட்டோம். அவர் வந்து நம்ம வந்து பார்த்து அவர் வந்து நான் அவர்கிட்ட நான் கேட்கல. ஆக்சுவலாக கரெக்டாக ஏற்கனவே இது முன்னாடியே ஒரு படம் பண்ண வேண்டியது. அவர் இந்த படம் பார்த்து நம்மளை அடிக்க வச்சார். ஆக்சுவலாக சார் தான் எனக்கு குரூப் டேரெக்டாக காஸ்ட் பண்ணார். நான் சார்கிட்டே சொல்கிறேன், சார் உங்களோட நான் நடிக்கணும் சார் அப்படின்னு. சார் இங்கே பாருங்கள் சார். சாரிகிட்ட நான் சொல்லிடுறேன் சார், பார்க்கல சார். ஐ லவ் யூ சார். ஏன்னா சார்கிட்ட ரொம்ப ஒர்க் பண்ணணும்னு ஆசை. எனிவேஸ் சார் பார்க்க மாட்டேங்கிறாரு போல், பிஸியாக இருக்கார் போல். ஓகே சார், தேங்க்யூ சார். எனிவேஸ் எதுவும் இல்லை, சார் எப்படின்னா ஃபாஸ்ட் ரொம்ப ஃபாஸ்ட். ஆக்சுவலாக அவர் எப்படின்னா டக்குன்னு எடுக்கிறாரு. ஒரு நாள் பார்த்துருந்தேன் சாரை, உடம்பு சரியில்லை, சாரை பார்க்க போயிருந்தேன். எப்படின்னா வேறு மாதிரி இருக்கார், வேறு ஃபாஸ்ட்டில் எடுக்கிறாரு போல். வேறு மாதிரி எப்படின்னா ஜென்ரலாக எடுப்பாங்க, அவ்வளோதான். இப்படி அவ்வளோதான். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸுன்றவங்க. கரெக்டாக என்ன சார்? கரெக்டாக இல்லையா சார்?
ஓகே சார் கவுமா இருக்கார் போல். ஓகே எனிவேஸ் சார், லவ் யூ சார், லவ் யூ சார். தேங்க்யூ 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 ஆல். பாய் பாய். நன்றி அன்பு தம்பி. ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு ரத்தம், அதை மெயின்டைன் பண்ணேன். அப்புறம் இந்த டைட்டில் வெவ்வேறு வித்தியாசமாக இதை எப்படியெல்லாம் வைக்கலான்னு ஒரு ஐடியா கொடுத்தா அது ரொம்ப நல்லா இருக்கு. பரிமளா அக்காண்ட நல்லா இருக்கு.